பேசலை. நம்ம மிஸ்டேக்ஸை பற்றி பயந்தோம்னா கடைசி வரையும் நம்மளால பேச முடியாதுங்கிற காரணத்தால் நான் ஆரம்பிக்கிறேங்க. நீங்கள் என்னோட பயிற்சியெல்லாம் நான் இந்த வீடியோவில் போடுறேன். நான் எதுலாம் இங்கிலீஷ் பேச எப்படிலாம் முயற்சி பண்ணுறேன், அந்த ப்ராக்டிக்ஸு அந்த இதெல்லாம் என்னோடய பயிற்சிகள்லாம் நான் என்னோட சேனலில் போடுறேன். இது உங்களுக்கு கூடுதல் உருவாகலாங்கிறதுனால தான் நான் இந்த இதை ஆரம்பிச்சிருக்கேன். இது என் சேனலில் ஆன்லைன் தோழன் நல்ல விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்களும் ஷேர் பண்ணுறேன். இங்கிலீஷ் இப்போ இங்கிலீஷ் பேசுகிறது தான் மெயின் கான்செப்ட். இப்போ அதை தான் இப்போ நான் போட போகிறேன். தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவதும் ஷேர் பண்ணுறேன். நம்ம தயக்கத்தால் எல்லாத்தையுமே நம்ம தயக்கம் தான் நம்மளுக்கு பெரிய எதிரிகள். நம்ம தயக்கத்தால் எல்லாத்தையும் நம்ம இஞ்சிருக்கோம். நம்மளுக்கு சூழ்நிலை அமையலை, அதனால் நம்ம இங்கிலீஷ் பேசலை. தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கோம், அதனால் இங்கிலீஷ் பேசலை. சூழ்நிலை அமையலை, அது ஒரு காரணம். இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்களாலையும் இங்கிலீஷ் பேச முடியல. ஆனால் அவங்க இங்கிலீஷோட பழகிருப்பாங்க. நம்ம இங்கிலீஷோட பழகலை. நம்ம ஃபஸ்ட்டு இங்கிலீஷோட பழக ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு பழகினா பேச முடியும். நீங்கள் கேட்கலாம், எப்படி இங்கிலீஷில் பழகிறது? இங்கிலீஷில் பழகணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இங்கிலீஷ் வீடியோஸ் கேட்க ஆரம்பிக்கணும். இந்த சில்ட்ரன்ஸ் கார்ட்டூன் யூடியூப்பில் சில்ட்ரன்ஸ் கார்ட்டூன் போடுவாங்க, அதை கேளுங்க. சின்ன சின்ன வீடியோ இங்கிலீஷ் கான்வர்சேஷன் வீடியோ போடுறாங்க, அதை கேளுங்க. இந்த கார்ட்டூன்ஸ் பார்க்குறப்ப நம்மளுக்கு நிறைய மோட்டிவேஷன் உருவாங்க. ஏன்னா நமக்கு இந்த அடிப்படை இங்கிலீஷ் பேசுகிறதுனால நம்மளுக்கு நம்ம ஆர்வத்தை உருவாக்கி நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சுட்டு நம்மளும் இங்கிலீஷ் பேசலாங்கிற எண்ணம் உருவாகும். தொடர்ந்து இதை பார்க்குறப்ப நம்ம மைண்ட் செட் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷில் பழக ஆரம்பிக்கும். அந்த இங்கிலீஷ் ஆர்டிக்கல்லாம் படிங்க. பிகினிங் ஸ்டேஜில் எல்லாமே டஃப்பாக தான் இருக்கும், சின்ன கஷ்டமாக தான் இருக்கும். போக போக நம்ம பழகிட்டோம்னா மைண்ட் செட் ரெடியாயிரும். அதனால் நம்ம டெய்லியும் நான் நிறையா வீடியோஸ் பார்க்குறேன் யூடியூப்பில். இதையும் ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் இந்த மாதிரி ஏதாச்சும் நேரத்தை ஒதுக்கிட்டு நம்ம இங்கிலீஷ் கார்ட்டூன்ஸ் பார்க்க ஆரம்பிப்போம். இங்கிலீஷ் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். காலப்போக்கில் தொடர்ந்து பண்ணுறப்ப நம்மளும் இங்கிலீஷ் பேச முடியும். இன்னொரு விஷயம், இங்கிலீஷ் பேசுகிறதுனா கிராமரை பற்றி யோசிப்பீங்க. அடிப்படை கிராமர் தெரிஞ்சால் நம்ம கண்டிப்பாக இங்கிலீஷ் பேசலாம். அடிப்படை கிராமரு நான் டீச் பண்ண ரெடியாக இருக்கேன். நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நான் அடிப்படை கிராமர் நான் சொல்லித்தரேன். இந்த அடிப்படை விஷயங்களை வச்சு பேசுனாங்க. எல்லாருக்கும் தயக்கத்தை நம்ம தூக்கி எறியணும். எப்படி வேறு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசலாம், தெரிஞ்சவங்ககிட்ட பேசலாம். இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எடுத்தவங்க பேச தயக்கமாக இருந்தால் இந்த நம்ம ப்ளே ஸ்டோரில் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஜோஸ் டாக்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணுங்கள். சிவின்னு அப்ளிகேஷன் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணுங்கள். இது மாதிரி அப்ளிகேஷன் நிறையா இருக்குது. நான் தெரிஞ்ச எல்லாம் சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகுங்க. சிவியில் 1/2 மணி நேரம் ஃப்ரீ டைம் கொடுக்குறாங்க. நம்மளோட நம்பர்ஸ் எதுவும் ஷேர் ஆகாது, சேஃபு. நம்மளோட இங்கிலீஷ் பேசுறது தான் நம்ம எய்மு. நம்ம இங்கிலீஷ் பேசலாம். இன்னும் யாரோ தெரியாதவங்கள்ட்ட பேசுகிறப்ப தயக்கலாம் பேசலாம். தெரிஞ்சவங்கள்ட்ட பேசுகிறப்ப தயக்கம் வருது, தெரியாதவங்கள்ட்ட பேசுகிற தயக்கம். ஃபஸ்ட்டு அப்படி பேசுங்க. தெரிஞ்ச இங்கிலீஷ் அப்படி பேசுவோம். நான் அப்படி தான் தெரிஞ்ச இங்கிலீஷை பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த அப்ளிகேஷன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஜோஸ்டாக் பயன்படுத்துகிறேன், சிவி பயன்படுத்துகிறேன். பேசுகிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மைண்ட் அடிக்ட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக பழகுவோம். இப்போ நான் இந்த இங்கிலீஷ் வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இங்கிலீஷ் கான்வர்சேஷன்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இந்த ஆர்டிக்கல்லாம் நான் படிக்கிறேங்க. இப்போ புரிய ஆரம்பிக்குது. தொடர்ந்து 2 மாதத்தில் நல்லா புரிய ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுதுங்க. என்னோட இதில் முன்னேற்றத்தை நான் ஃபீல் பண்ணுறேன். தொடர்ந்து வேணும், தொடர்ந்து பயிற்சி, முயற்சி. கண்டிப்பாக நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியும். இப்போ உங்களோட சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறேன். இந்த ஆன்லைன் சப்போர்ட் கொடுங்க. நம்ம கண்டிப்பாக இங்கிலீஷில் பேச முடியும். சிம்பிள் இங்கிலீஷ் பேசுவோம். நம்ம பெரிய இங்கிலீஷ்லாம் பேசுவோம். சின்ன இங்கிலீஷ் கொஞ்சமாச்சும் பேசுவோமே, கொஞ்சம் கொஞ்சமாக மாறலாமே. எல்லாமே முடியல. இப்போ சின்ன ஒரு ஸ்பீச் தரேன், சரிங்களா? ஹவு டு சே as we have hesitation since our childhood, we have missed many opportunities in our lives. So we should give up our hesitation to start anything. Friends, when began to learn new things, mistakes happen.
consider about making mistakes. Friends, mistakes are part of life. Without making mistakes, we cannot learn anything. Gradually, we can avoid our making mistakes. But we should keep up our practice to speak in English. There are there are many things to learn speak English, such as in YouTube channel there are many videos are available. By watching those videos, you can improve your English skills. In the beginning stage, you might feel tough. You That is, you might feel not understanding in the beginning stage of watching English content. Gradually, you will be you will be you will be going to understand those English content. But you need to be patient. You need to be consistent. Without being patient, we cannot learn anything. Friends, I say one example. Friends, how we have learned cycling. In the beginning stage of learning cycle, we in the we have fallen down in the beginning stage of learning cycle. After some days, automatically we have learned. After some days we might have learned driving cycle. It is like that, friends. Friends, as a beginner, I might be making lot of mistakes. Just I am trying, friends. Whatever mistakes I might make, but just I have started to speak English, friends. In the beginning stage, I am the beginning stage. I am also feeling hesitation, nervous. Right now, speaking with you, I am speaking with you. Whatever I feel, whatever I am feeling, hesitation, nervous, I am speaking. I am trying to. I am speaking. I am trying to speak in English. Gradually, I can avoid those hesitation, those nervous. But it will take some time. After some time, I will be able to speak good English. Without giving without giving time, how it is possible to speak in English. That's why I have given I have given opportunity to speak in English. I don't care about others, and what I don't care about what others would think. If I if I thought that I would make a lot of mistakes, how how would how how would have how would have spoken with you? ஃபியூச்சரில் எல்லாம் சரி பண்ணலாம். மிஸ்டேக்ஸ் நானும் மிஸ்டேக்ஸ் பேசுகிறேன். மிஸ்டேக்ஸோடு தான் கொஞ்சம் கொஞ்சம் சில விஷயங்கள் லைட்டாக பேசுகிறேன், சில விஷயம்
பிகம் குட் ஸ்பீக்கர் இன் இங்கிலீஷ். எல்லாமே சரி பண்ணலாங்க, எல்லாமே முடியும். we can we can whatever we can correct in future, but we need to be, we should be consistent with those things. இப்போ தொடர்ந்து பயிற்சி பண்ணால், தொடர்ந்து பண்ணோம்னா எல்லாம் சரி பண்ணலாம். இப்போ இந்த சரி இந்த 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 ஆர்டிக்கலை படிக்கிற பாருங்க. Send money to the wrong person on Google Pay. Here's how to get it back. Digital payments have made life easier, but the mistakes can still happen. A simple typo in UPI ID or selecting the wrong contact can mean your money ends up in someone else's account. If you ever transferred money to the wrong person on Google Pay, don't panic. There are ways to get it back. Here is what you need to know. பாருங்க, இந்த படித்த வரையும் நான் சொல்கிறேன் பாருங்க. டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து லைஃப் ஈஸியாகிருக்கு. ஹவ் மேட் லைஃப் ஈஸியர் ஆக்கியிருக்கிறது. பட் மிஸ்டேக்ஸ் ஸ்டில் ஹேப்பன். இன்னமும் தப்பு வந்துக்கிட்டு தான், இன்னும் தப்பு நடக்க முடியும், இன்னும் தப்பு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸ்டில் ஹேப்பன். சிம்பிள் டைஃபோ இன் யூபிஐடி ஆர் செலக்டிங் த ராங் கான்டாக்ட் கேன் மீன் யுவர் மணி என்டப்ஸ் இன் த சமூக எல்சல். நம்ம சின்ன மிஸ்டேக்ஸால், நம்ம வந்து டைப்பிங் மிஸ்டேக்ஸால் மற்றவங்களுக்கு நம்ம பணம் மாறி போயிடுது. அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. If you have ever transferred money to the wrong person on Google Pay, don't panic. There are the ways to get back. Here is what you need to know. நம்ம எப்போதாவது மாற்று தப்பாக அனுப்பியிருந்தோம்னா, இஃப் கண்டிஷன் அனுப்பியிருந்தோம்னா கூகுள் பேயில் நம்ம பார்க்கப்படானா, டோன்ட் பேனிக். தெர் ஆர் த வேஸ் டு கெட் பேக். பீரியட் வேண்டாம், இதுக்கு திரும்பி பெறுறதுக்கு வழி இருக்கிறது. தெர் ஆர் த வேஸ் டு கெட் பேக். ஹியர் இஸ் வாட் யூ நீட் டு நோ. ஹியர் இஸ் வாட் யூ, இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், வாட் யூ நீட் டு நோ, என்ன பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்க போகிறீங்க, அதுதான் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஃபுல் ஆர்டிக்கலை படித்து அதோட மீனிங் சொல்கிறேன். நானும் புரிஞ்சுக்கிட்டு உங்களையும் புரிய வைக்கிறேன். அப்படியே அந்த வார்த்தைகள்லாம் பழகிப்போம். டைம் ஆயிடுச்சு, அடுத்த ஒரு 15 நிமிஷம் ஆக போகுது. அதனால நான் இதோட சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். அடுத்தது ஃபுல் ஆர்டிக்கலை படித்து அதோட மீனிங் சொல்கிறேன். அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் ரெக்கார்டு சேவ் பண்ணிக்கிங்க. கிராமரும் போக சொல்லி தரேன். நீங்கள் தொடர்ந்து அதில்